நம்மளுடைய எடிட்டர். ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எங்கள் சொந்த ஊரான திருநெல்வேலி வீட்டு வாசலில் 2 கல் யானைகளை நிப்பாட்டணும் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி கேட்டு பார்த்தோம். பட் ஒன்றுமே செட் ஆகலை. ஆனால் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இந்த கடையை பார்த்து இந்த கடைக்குள்ளே போனால் நம்ம எல்லாரையும் வியக்க வைக்கிற மாதிரி அற்புதமான தரமான செம்மையான விஷயங்கள்லாம் இந்த கடைக்குள்ளே இருக்குது. இத்தனை அற்புதங்களையும் செய்தது இந்த அண்ணன் தான். இவர் சாதாரண ஆளே கிடையாது. பார்க்க சாதாரணமாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ள எத்தனை சரியான ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசினாதான் நமக்கே தெரியும். அப்படியே அப்புறம் தானே நம்மள அவர் வீட்டுக்கு கூட்டு போனாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட அவார்டு வாங்கி வச்சிருக்காருங்க. அவர் பண்ண மற்ற சிற்பங்கள்லாம் காமிச்சாரு. நாங்கெல்லாம் அப்படியே வியந்து போயிட்டோம். ஏன் அப்படின்னா, நான் இப்ப ஊதிட்டு இருக்கேனே இந்த நாதஸ்வரம், இது கல்லுல பண்ணதான். சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நல்ல வெயிட்டாவும் இருக்கு. மருது சகோதரர்கள் காளையார் கோவில் என்கின்ற ஒரு ஊர்ல ஒரு அருமையான சிவன் கோவில் கட்டினாங்க. அங்க உத்தரத்துல நீங்க இந்த கல் சங்கிலி பார்க்கலாம். இந்த அண்ணன் அதே மாதிரி ஒரு கல் சங்கிலிய தன்னோட வீட்டுல பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதுவும் அந்த நாதஸ்வரம் மாதிரியே கல்ல பண்ணினது. சூப்பரா இருக்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேனே இதெல்லாமே கூட கல்லுல தான் பண்ணிருக்காரு. இந்த அண்ணன்ட்ட நாங்க 2 யானை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த அண்ணன் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான யானைகள் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவருடைய பேரு அண்ட் இவருடைய போன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கல்லு நாதஸ்வரம், இந்த கல்லு சங்கு எல்லாமே நம்மளால ஊத முடியும். அந்த மாதிரி இந்த அண்ணன் சூப்பரா ரெடி பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையுமே. ஸோ இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். யானை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு. அந்த அண்ணனும் சொன்னாரு, நீங்க கவலையே படாம போங்க, நான் தரமா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்னாலஜி காலத்துலயும் ஏஐல வந்த அப்புறமும் கூட இந்த மாதிரி கல்லுல நாதஸ்வரம் சங்கிலி பண்றவங்க எல்லாம் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஸோ நம்ம 2 பாய்ஸும் வந்தப்புறம் இந்த வீடியோட பார்ட் உங்களுக்காக வரும். அது வரைக்கும் ராம் ராம்.